இந்த பையன் ஏதோ ஒரு டென்ஷன்ல அவங்ககிட்ட இருந்த வாட்டர் பாட்டில தூக்கி பக்கத்துல இருந்த ஒரு தங்க கலர் பாத்திரத்துல போடுறான். அது போட்ட அடுத்த செகண்ட் அதுல இருந்து காணாம போயிருது. ஆக்சுவலா அந்த வாட்டர் பாட்டில டெலபோர்ட் ஆகி இந்த ராணி காலத்துக்கு வந்துருது. இவங்க கிட்டயும் அதே மாதிரி தங்க கலர்ல ஒரு பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரத்தை வச்சு தண்ணியே இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கும் போது தான் இந்த பாட்டில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கடவுள் தான் நம்மளுக்கு தண்ணி தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ராணி அதுக்கு பதிலா விலமதிக்க முடியாத ஒரு பொருளை அந்த பாத்திரத்துல வைக்கிறாங்க. அது அப்படியே டெலபோர்ட் ஆகி இவனோட கைக்கு வந்துருது. இவன் அதை போட்டோ எடுத்து ஒரு பொண்ணு காமிச்சிட்டு இது எவ்வளவு மதிப்பு வரும்னு சொல்லி கேட்டா கிட்டத்தட்ட $6000 வரும்னு சொல்றாங்க. இந்த ராணி மறுபடியும் அதுல ஒரு லெட்டரும் அதுக்கப்புறம் நிறைய தங்கமும் வச்சு அனுப்புறாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் எதுக்குன்னா இவங்க நாட்டுல தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட தண்ணி கேட்டிருப்பாங்க. அவ்வளவு தங்கத்தையும் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே ஒரு பெரிய ஆபீஸ் போய் அங்க இருக்கிற ஒரு வீட வேலை பேசிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து ஒரு பொண்ணு அவனுடைய பாய் ஃப்ரெண்டோட வர. ஆக்சுவலா அந்த பொண்ணு யாருன்னா இவனுடைய எக்ஸ் லவர். இவங்கிட்ட எந்த பணம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் இவனை விட்டுட்டு போயிருப்பான். இப்ப இவன் பல கோடி மதிப்புள்ள வீட்டை வாங்குறத பார்த்து அவனுடைய லவரே ஷாக் ஆயிடுறான். இவனுடைய எக்ஸ் லவரும் பாய் ஃப்ரெண்ட் இங்க எதுக்கு வந்திருப்பாங்கன்னா இவன் வாங்கின அந்த வீட்டை தான் அவங்க வாங்கலான்னு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் அதுக்கு மேல நான் காசு தரேன், அந்த வீடு எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு தங்கத்தெல்லாம் இட்டு தட்டுல வைக்கிறான். அப்ப இவனுடைய எக்ஸ் லவர் அந்த தங்கத்தை தொடலான்னு வரும்போது அவனுடைய கையை தட்டி விட்டுட்டு அந்த தங்கத்தை எடுத்து அந்த சேல்ஸ் பொண்ணுகிட்ட கொடுக்குறான். அந்த வீட்டுக்கான மதிப்பு தங்கத்தை எல்லாத்தையுமே அங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவானா இவன் வச்சிருந்த அந்த தங்க பாத்திரத்தை எடுத்து வந்து ஒரு தண்ணி கடியில வைக்கிறான். ஏன்னா இந்த ராணி ஃபர்ஸ்ட் எழுதின லெட்டர்ல என்ன எழுதி இருக்குன்னா உங்களுக்கு நிறைய தங்கம் தரேன், அதுக்கு பதிலாக எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லி எழுதி இருக்கும். அதனாலதான் இவன் தண்ணி கிட்ட போய் வச்சிருப்பான். ரொம்ப நேரமா வேணதுனால தண்ணி வரலன்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்துருப்பாங்கன்னு சொல்லினா அடுத்த செகண்டே பார்த்தா ரொம்ப தண்ணி அதுல வந்திருக்கும்.